இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மேலே இருக்கின்ற இரண்டாவது கேள்வியானது, சகோதரன் பில் ஆவிக்குரிய வரங்களில் விசுவாசம் கொண்டிராத ஒரு சபையார் மத்தியில் என் மூலமாக தேவன் பயனளிக்கின்ற கிரியையை செய்ய முடியுமா? இதில் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆவிக்குரிய வரங்களில் விசுவாசம் கொண்டிராத ஒரு சபை கூட்டத்தில் அவர்கள் ஊழியம் செய்யும் போது தேவன் அவர்களோடு கிரியை செய்வாரா என்று அறிய இந்த நபர் விரும்புகிறார். அப்படி இருக்குமோ என்று சந்தேகம் கொள்கிறேன். அருமையான நண்பரே, கர்த்தர் உங்கள் மூலமாக பலனுள்ள வகையில் கிரியை செய்வாரா என்று நான் மிகவுமாக சந்தேகம் கொள்ளுகிறேன். ஏனெனில் நீங்கள் அவிசுவாசிகள் மத்தியில் இணைக்கப்பட்டுள்ளீர்கள். வேதாகமானது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் உங்களை பிணைத்துக் கொள்ளாதீர்கள், ஆனால் அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியுள்ளது. நீங்கள் ஒரு நகரத்தில் வசிப்பீர்கள் என்றால் அடையாளங்களில் மற்றும் ஆவிக்குரிய வரங்களில் விசுவாசம் கொண்டிருக்கும் ஒரு சபை அங்கே இருக்குமானால், அவைகள் உங்கள் மீது கிரியை செய்து கொண்டிருக்குமானால், அதை விசுவாசிக்கின்ற அந்த சபைக்கு நானே சொல்வேன். அதன் பிறகு மற்றொரு காரியத்தையும் நான் கூறுவேனாக. நான் வழக்கமாக அளிக்கின்ற ஒரு வேத வசனத்தை அளிக்க விரும்புகிறேன். அருமை நண்பரே, நீங்கள் அநேகமாக எப்படியாவது இந்த மக்கள் விசுவாசிக்க வேண்டுமென்று உங்களுடைய சிறந்த முயற்சியை நீங்கள் மேற்கொண்டீர்கள். அவர்கள் விசுவாசிக்க வேண்டுமென்று முயற்சித்தீர்கள். ஒருவேளை அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு நமக்கு அளிக்க பிரியப்படுகின்றார் என்று நான் விசுவாசித்து நான் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை அளிக்கப் போகிறேன். நீங்கள் முயற்சி செய்திருந்தால், நீங்கள் அந்த மெய்ப்பரிடம் பேசியிருந்தால், நீங்கள் வெவ்வேறு நபர்களுடன் பேசியிருந்து அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு அதை விசுவாசிக்காமல் இருந்தால், இதைத்தான் மத்தேயு 7:6 அப்படிப்பட்டதை குறித்துதான் இயேசு கூறினார். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி உங்களை பீறி போடும். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழு சுவிசேஷத்தையும் விசுவாசியாமல், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று விசுவாசியாமல் இருக்கின்ற ஒரு சபை கூட்டத்தோடு நான் இணைந்திருப்பேனா என்பது சந்தேகம்தான். நான் ஒரு சபை கூட்டத்தில் உட்கார்ந்து அவர் கிரியை நடப்பிப்பதை அவர் கூறின விதமாகவே அவர் செய்கிறதை நான் பார்க்கையில், நான் மக்களிடம் இப்படிப்பட்டவைகளிலிருந்து வெளியே வந்து எல்லா வேத வசனங்களையும் பிரசங்கம் செய்து அவைகளை விசுவாசிக்கும் ஒரு நல்ல சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறுவது நியாயமானது என்று நான் உணர்வது சரியே என்று நான் நினைக்கிறேன்.